அன்பை மனதாகவும் பண்பை வாழ்க்கையாகவும் கொண்ட எம் உடன்பிறவா சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வழக்கறிஞர் பீட்டர் ஜான், திருவண்ணாமலையில். இன்று நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கக்கூடிய ஒரு சட்டம் 2016ஆம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம். இந்த சட்டத்துக்கு முன்னாடி 1995ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த சட்டமானது முற்றிலும் நீக்கப்பட்டு பல சிறப்பம்சங்களுடன் 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளின் சட்டம் 2016. மொத்தம் இந்த ஆக்டில் இருக்கிறது பார்த்தோன்னா 102 செக்ஷன், அதுக்கப்புறமா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. முக்கியமானது மட்டும் பார்ப்போம். இந்த சட்டம் கொண்டு வரதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், ஐக்கிய நாடுகள் சபையில் விவாதிக்கப்பட்ட ஒரு பொருள் இது. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அடாப்டட் இட்ஸ் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆன் தி 13th day of December 2006. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் இந்த நம் உடன்பிறவா சகோதரர்களான மாற்றுத்திறன் மிக்கோரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த அசம்பிளியில் நம்மளுடைய நாடும் கையெழுத்திட்டிருக்கின்றது என்பது மிகவும் நாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த சட்டம் இயற்றப்படுவதற்கான முக்கிய நோக்கமே பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆக்ட் 1995. இந்த சட்டத்தில் பல சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இன்னும் பல சிறப்பம்சங்கள் வேணுன்ற காரணத்தினால தான் அந்த சட்டத்தை முழுமையாகவே நீக்கிட்டு 2016ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனுடைய ப்ரிலிமினரி, அதாவது முகமை பார்த்தோன்னா, திஸ் ஆக்ட் மே பி கால்ட் தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016, மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 2016 என்று இது அழைக்கப்படும். ஒட்டுமொத்த இந்திய மாகாணம் முழுவதும் இந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகும். இதில் செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ், மேல்முறையீட்டு அதிகார அமைப்புனா யார், அரசாங்கம்னா என்ன, பேரியர், சர்டிஃபைங் அத்தாரிட்டி, அதாவது ஒருத்தர் டிசபிள்ன்றதுக்கு யார் சர்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறமா அதிகாரம் பொருந்திய அமைப்பு எது, நிறுவனம், நிதி, அப்படின்னு நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த டெஃபினிஷன்ஸில் செக்ஷன் 2R நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி புதுசாக சேர்க்குறாங்க. நம்ம நார்மலாக ஃபிசிக்கல் டிசபிலிட்டி பர்சன் சொல்லுவோம். புதுசாக ஒன்று சேர்க்குறாங்க. என்னென்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது எ பர்சன் வித் நாட் லெஸ் தென் 40% ஆஃப் ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டி வேர் ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டி ஹாஸ் நாட் பீன் டிஃபைன் இன் மெஷரபிள் டேர்ம்ஸ். அதாவது 40% மற்றும் அதற்கு மேற்பட்ட குறைபாடு உடையோர் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. முழுக்க அவருடைய முழு உரிமையும் பாதுகாக்கப்படணும். மாற்றுத்திறன் கொண்டோர் நம்ம அவங்கள சொல்லலாம். ஏன்னா, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, கை கால் நல்லா இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய முழு திறமையும் அவருடைய திறமையை வெளியே காமிக்கிறது தான் இருக்கார். இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, உயர் பதவிக்கு வராங்க. இருந்தாலும் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளியுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அவங்களுக்கு சேர வேண்டியது போய் சேரணும். எல்லாவற்றிற்கும் மேலாக கௌரவமாக வாழ்றது, அதாவது டு கீப் த டிக்னிட்டி ஆஃப் தி டிசபிள் பர்சன், இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். ஒருத்தருமே கௌரவமாக வாழ்கிறதுக்கு நம்ம இந்திய அரசமைப்பு நமக்கு உரிமை கொடுத்துருக்கு. சரிங்களா? அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த செக்ஷன் 2R எப்படி நாம் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி 2W முக்கியமான ஒன்று என்னென்னா பப்ளிக் பில்டிங் அப்படின்றாங்க. ஏன் இந்த செக்ஷன் 2W மட்டும் நான் முக்கியமாக பப்ளிக் பில்டிங்னு சொல்கிறேன்னா, பின்னாடி அதுக்கான காரணங்கள் இருக்குது. என்னென்னா, பப்ளிக் பில்டிங் மீன்ஸ் எ கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் பில்டிங் யூஸ்ட் ஆர் அசஸ்டு பை தி பப்ளிக் அட் லார்ஜ், இன்க்ளூடிங் எ பில்டிங் யூஸ்டு ஃபார் எஜுகேஷனல் ஆர் ஒகேஷனல் பர்பஸஸ், ஒர்க் பிளேஸ், கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், பப்ளிக் யூட்டிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ரிஃபர்மேட்டிவ்ஸ் ஆர் ஜுடிஷியல் ஃபோராஸ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ஒரு புது கட்டிடம். சரிங்களா? இதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இதோடைய விளக்கங்கள் பின்னாடி நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன், இது வரைக்கும்
நம்ம மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்காக செயல்பட்ட நிறுவனங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்படணுன்றது இந்த சட்டத்துடைய நோக்கம். அப்படி தான் சார் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் செக்ஷன் 2SZB, இப்போ நார்மலாக இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேயே 40% அதிகமாக வந்து அந்த ஊனமுற்றோருக்கான அந்த சான்றிதழ் வச்சுருக்கும் போது அவங்களுக்கு தனியாக ஒரு ரோலையே வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செக்ஷன் 3 ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன், சமமும் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொல்கிறது தான், ஆன் பர்சனல் ஷெல் பி நோ பர்சன் ஷெல் பி டிப்ரைவ்ட் ஆஃபீஸர் ஆர் ஹேர் பர்சனல் லிபர்ட்டி ஆன் ஒன்லி ஆன் கிரவுண்ட் ஆஃப் டிசபிலிட்டி. ஒருவர் உடல் ஊனமுற்று இருக்கிறார், அதாவது அவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதற்காக மட்டும் அவனுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 4ல் விமன் அண்ட் சில்ட்ரன், அப்புறம் 5ல் கம்யூனிட்டி லைஃப் எல்லாமே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 6 ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் க்ரூயல்ட்டி அண்ட் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட், அவங்களை கொடுமை பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து மனிதாபிமானமற்ற முறையில் எந்த காரணத்தை கூட நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே செக்ஷன் 6(2)+2ல் கமிட்டி ஃபார் ரிசர்ச் ஆன் டிசபிலிட்டி கான்ஸ்டியூட்டட் அப்படின்றாங்க. அதுக்காகவே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 7 ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அப்யூஸ், வயலன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பொது இடத்துல திட்டுறது, அவங்கள சுரண்டுறது, அவங்களுக்கு எதிராக வந்து தாக்குதல் நடத்துறது, இது எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறன் மிக்க நம்மளுடைய சகோதரருக்கு நிகழ்கின்ற பட்சத்தில் அதுக்கு தான் 7(2)ல் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி பர்சன் ஆர் ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் டு மே லாட்ஜ் த கம்ப்ளைண்ட். அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்குகிற எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வித்தின் த லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் சச் இன்ஸ்டன்ஸ் அக்கர், தேவைப்பட்டால் அவர் போலீஸ்க்கு உடனே இன்டிமேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த கம்ப்ளைண்ட் மேலே எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து விக்டிம்ஸ் ஆக்ட் ஆத்தரைசிங் தி போலீஸ் ஆர் எனி ஆர்கனைசேஷன், அதான் இப்போ சொன்ன மாதிரி அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி தேவைப்பட்டால் போலீஸ்க்கு உடனே அனுப்பி ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணுற இந்த ஒர்க்ஸை வந்து பார்க்கணும். இந்த செக்ஷனில் இருக்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் to act or behavior constitutes an offense under the Indian Penal Code. அதான் அவருக்கு கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே குற்றமாக இருக்கிற செயல்பாடை தான் வந்து அந்த மாற்றுத்திறன் மிக்க நம்மளுடைய சகோதரருக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னு அவர் முடிவு பண்ணுற பட்சத்தில் தாராளமாக அந்த கம்ப்ளைண்ட்டை உடனே சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பலாம். இல்லை அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துக்கு ஒரு குற்ற முறையீடாகவே செய்யலாம் அப்படின்னு செக்ஷன் சொல்லுது. அடுத்து செக்ஷன் 8 ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி, பாதுகாப்பு அப்படின்னா என்ன? நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது பேரிடர் மேலாண்மை அதிகார அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாநிலமும் சரி மத்திய பேரிடர் மேலாண்மை அமைப்பு சரி, இந்த செக்ஷன் 2 படி வந்து என்ன பண்ணணும்னா டு டேக் appropriate measure to ensure inclusion of person with disabilities. ஏதேனும் ஒரு பேரிடர் நேரத்தில் மாற்றுத்திறனாளி சகோதரர்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட்டிகிட்டு வர முடியாது. ஏன்னா கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, அவங்களாலையும் நம்மளை மாதிரி ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவங்கள ஸ்பெஷல் கேர் பண்ணி ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அந்த டியூட்டியை பார்க்கணும். அடுத்து செக்ஷன் 9 ஹோம் அண்ட் ஃபேமிலி, பேரண்ட்ஸ் ஆர் unable to take care of child, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க முடியல அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட சைல்டு ஹோமுக்கு வந்து கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலோ இல்லை கவர்மெண்ட் ஃபண்டிங் வாங்குகிற ஹோம்லேயோ வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அக்சஸ் டு ஜஸ்டிஸ், இதுதான் முக்கியமான ஒன்று. டு கெட் த லீகல் ரெமெடின்றது நம்ம இந்திய அரசமைப்பு நம்மளுக்கு கொடுத்தது. சட்டப்படியான உரிமையை வந்து நம்ம வாங்கணும்னா நம்ம கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுவோம். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு எக்ஸைஸ் த ரைட் டு அக்சஸ் எனி கோர்ட், ட்ரிபியூனல், அத்தாரிட்டி, கமிஷன் ஆர் எனி அதர் பாடி ஹேவிங் ஜுடிஷியல் ஆர் குவாசி ஜுடிஷியல் ஆர் இன்வெஸ்டிகேட்டிவ் பவர்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆர் ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அதாவது தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அல்லது மற்றும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, இதிலிருந்து ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்
அதே போல் தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஷில் டேக் ஸ்டெப்ஸ் டு பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அக்சசிபிள் ஃபார்மேட்ஸ். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம ஒரு லெட்டர் அனுப்பும்போது அவங்களும் லெட்டர் டைப் பண்ணி அனுப்புகிறாங்க, ஒரு ரீப்ளை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஐலாம் கேட்டோம்னா நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் எப்படி படிப்பார்? சரிங்களா? அதுக்காக அவங்களும் அக்சஸ் பண்ணுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண் பார்வை இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரருக்கு வந்து அந்த பிரைல் ஸ்கிரைப் இருந்தால் அது படிச்சுக்குவார். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் ஸ்பெஷல் ஒரு கன்செஷன் வச்சுருக்காங்க. என்னென்னா ஒருவேளை டிசபிள் பர்சன் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு தகவல் வாங்குறாங்க அப்படின்னா அதை அவங்க ஸ்கிரிப்ட்க்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் வெப்சைட்லேயே வந்து ஃபார்மாலிட்டிஸ் போட்டிருக்காங்க. அந்த வகையில் நம்ம வந்து வி ஹார்ட்லி தேங்கிங்னஸ் டு தி அவர் ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா டிசைனேஷன் ஆஃப் அத்தாரிட்டிஸ் டு சப்போர்ட். ஒரு கவர்மெண்ட் ஷல் டிசைனேட் ஒன் ஆர் மோர் அத்தாரிட்டிஸ் டு மொபிலைஸ் தி கம்யூனிட்டி. இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டிசபிள் சகோதரரை வந்து எந்த அளவுக்கு அவருக்கான டிக்னிட்டியை கொடுக்கணும், பாதுகாப்பை கொடுக்கணும், அவருக்கு சேர வேண்டிய அனைத்தும் போய் சேரணும்னா சம்மந்தப்பட்ட எல்லா அத்தாரிட்டிஸும் கம்பைன் பண்ணி ஒரே டீமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாப்டர் 3ல் எஜுகேஷன், கல்வின்றது ஒருத்தருக்கு முக்கியமான ஒன்று. அப்படி இருக்கிற அது எப்படியோ அதே போல் நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கும் வந்து கல்வின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். செக்ஷன் 16 ஆஃப் டியூட்டி ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கல்வி நிலையங்களில் இந்த சட்டத்தின்படியான பங்களிப்பும் கடமையும் என்ன? அட்மிட் them without discrimination and provide education and opportunities for sports and recreation activities equality with others. Make building campus and various facilities accessible. மாற்றுத்திறனாளின்றதுக்காக எந்த காரணத்துக்கு கொண்டும் அவங்கள ஒதுக்கக்கூடாது, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும், அவங்க ஈஸியாக அக்சசிபிள் பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கணுன்றது தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடல்ட் எஜுகேஷன். பொதுவாகவே ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அதே போல் தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அண்ட் த லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஷல் டேக் மெஷர்ஸ் டு ப்ரமோட், protect and ensure participation of persons with disabilities. வயது வந்தோர் வாக்குரிமை என்ற மாதிரியே அப் டு 16 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஒருத்தருக்கும் கல்வி, அடிப்படை கல்வி வேணும். அதையே தான் இன்னும் இந்த ஆக்டில் ஸ்ட்ராங் பண்ணி சொல்கிறாங்க. டிசபிலிட்டின்றதுக்காக வந்து அவங்க எந்த காரணத்து கொண்டு படிக்காமல் இருக்கக்கூடாது, அவங்களும் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணணும். நெக்ஸ்ட் சாப்டர் 4ல் பார்த்தோன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அவங்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சிகள் மற்றும் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அதேமாதிரி செக்ஷன் 20ல் என்ன சொல்கிறாங்க? நான் டிஸ்கிரிமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட். வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது டிசபிள்ன்ற ஒரு காரணத்துக்காக அவர் ஒரு மாற்றுத்திறனாளின்ற காரணத்துக்காக எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் மறுக்கக்கூடாது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கண்டிப்பாக வந்து கொடுக்கணுன்றாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 23ல் என்ன சொல்கிறாங்க? நோ ப்ரமோஷன் ஷால் பி டெனி டு எ பர்சன் மியர்லி ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் டிசபிலிட்டி. அவர் டிசபிள்ன்ற ஒரு காரணத்துக்காக அவருடைய பதவி உயர எந்த காரணத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 23ல் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வராங்க. இப்படி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கிரீவன்ஸ் ரெட்ரன்சல் ஆஃபீஸர், அதாவது குறைதீர் அலுவலரை அதிகாரியை நியமித்தல். எவ்ரி கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷல் அப்பாயிண்ட் a grievance redressal officer for the purpose of section 19 and shall inform the chief commissioner or the state commissioner as case may be about the appointment of such officer. ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் குறைதீர் அதிகாரியை நியமனம் பண்ணணும். அவருக்கு வர்ற புகாரை உடனடியாக அவர் விசாரிக்கணும், அந்த புகார் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் முக்கியமான நோக்கமே செக்ஷன் 23. அடுத்து பார்த்தோன்னா சோஷியல் செக்யூரிட்டி, ஹெல்த், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீக்ரியேஷன். செக்ஷன் 24 சோஷியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு. மாற்றுத்திறனாளி என்பதற்காக மட்டும் அவர் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படக்கூடாது, அந்த சமூகத்தில் அவருக்கு தேவையான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் தான் இந்த சாப்டர் 5ல் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹெல்த் கேர் செக்ஷன் 25. ஒரு டிசபிள் பர்சன் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக வந்து அவர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அக்சஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 26 இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ். தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஷெல் பை நோட்டிஃபிகேஷன் மேக் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ஃபார் தர் எம்ப்ளாயீஸ் வித் டிசபிலிட்டிஸ். மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து கொடுக்கணும். அதுமாதிரி செக்ஷன் 27 ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு கொடுக்கணும்.
அடுத்த செக்ஷன் 20 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சிகள் மற்றும் முன்னேற்றங்கள் செய்யணும், எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், செக்ஷன் 31 ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ். அதாவது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல 40% அதுக்கு மேலேயோ டிசபிள் பர்சன்டேஜ் இருக்கிறவங்க, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற குறைபாடுடைய நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதர குழந்தைகள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அக்சஸ் பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. Notwithstanding anything contained in the rights of children to free and compulsory education act 2009, அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம் சொல்லுவோங்களே, ஆர்டிஇன் ஷார்ட்டாக சொல்லுவோம், ஆர்டிஇ ஆக்ட் ஷார்ட்டாக சொல்லுவோம். அதில் ஏஜ் ஆஃப் 6 to 18 years shall have the right to free education. 6 வயசுலேருந்து கண்டிப்பாக 18 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அப்புறம் till he attains the age of 18 years, இந்த சட்டத்தில் நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதரர் 18 வயசு வரைக்கும் கண்டிப்பாக வந்து கல்வி கற்கிறாரா அப்படின்றத லோக்கல் அத்தாரிட்டிஸ் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்றாங்க. அடுத்து செக்ஷன் 32 ரிசர்வேஷன் இன் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், உயர்கல்வி நிறுவனங்களில் நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கான இடஒதுக்கீடு என்னன்னா, ஆல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் அதர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரிசீவிங் எய்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட், அனைத்து அரசு உயர்கல்வி நிறுவனங்களோ அல்லது அரசிடமிருந்து நிதியுதவி பெறுகின்ற கல்வி நிறுவனங்களோ ஷால் ரிசர்வ் நாட் லெஸ் தென் 5% சீட்ஸ் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்கு குறைந்தபட்சம் 5%, 5% அளவுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உயர்கல்வி நிறுவனத்தில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு செக்ஷன் 32 தெளிவாக சொல்லுது. அது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் இதில் என்ன ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 subsection 2ல் தி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் ஷால் பி கிவன் அன் அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 5 years ஃபார் அட்மிஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஆஃபர் இதில் நம்ம கொடுத்துருக்குவாங்க, நம்மளுடைய அரசாங்கம் நம்ம கொடுத்துருக்கோன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 years வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாரும் நம்மளுடைய சகோதரர்கள் யூஸ் பண்ணுறாங்களா, இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமை. அடுத்து பார்த்தோன்னா செக்ஷன் 34 இப்போ எஜுகேஷன் ஓகே படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வரணும்ல. செக்ஷன் 34ல் ரிசர்வேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஷெல் அப்பாயிண்ட் இன் எவ்ரி கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் not less than 4% of the total number of vacancies in the cadre strength. மொத்த வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடுல குறைந்தபட்சம் 4% கண்டிப்பாக வந்து கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு வேலை இந்த வருஷம் ஒரு ரெக்ரூட்மெண்ட்டில் 4% ஃபில் பண்ண முடியலன்னா அடுத்த வருஷம் ரெக்ரூட்மெண்ட்டில் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி 5% கன்சிடர் பண்ணி பண்ணணும். அப்பயும் ஃபில் பண்ணலைன்னா அதுக்கடுத்து வந்து நார்மல் பர்சன் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த விஷயங்கள் அதிகமாக தெரியும் போது நிச்சயமாக வந்து வேக்கண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் செக்ஷன் 37 ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், சிறப்பு திட்டங்களும் சிறப்பு திட்டங்கள் தான். திட்டங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா 5% ரிசர்வேஷன் இன் அலாட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃப்ரீ ஹவுசிங் ஸ்கீமுக்கோ இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்கீமில் குறைந்தபட்சம் 5% கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து பவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் வேரியஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், வறுமையை ஒழிக்கிறதோ அது சார்ந்த பல திட்டங்கள் எதுக்கு வந்தாலும் குறைந்தபட்சம் 5% வந்து கொடுத்தே ஆகணும். அதே போல் லேண்ட் அண்ட் கன்செஷனல் ரேட். அடுத்து ப்ரமோட்டிங் ஹவுசிங், ஷெல்டர், செட்டிங் அப் ஆஃப் ஆக்குபேஷன், பிஸ்னஸ், என்டர்பிரைஸ், ரீக்ரியேஷன் சென்டர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ், இது எந்த ஸ்கீம் வந்தாலும் குறைந்தபட்சம் 5% கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செக்ஷன் 40 accessibility. The central government shall in consultation with chief commissioner formulate rules for person with disabilities laying down the standards of accessibility for the physical environment, transportation, information and communications including appropriate technologies and systems and other facilities and services provided to public in urban and rural areas. அதாவது இது எப்படி பொருந்தும், இது எப்படி வந்து நம்ம பெறணும், நம்மளுடைய சகோதரர்கள் எப்படி பெற முடியும்? ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்பம்,
சரிங்களா? அடிப்படை கட்டமைப்பு வசதி இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி நாம் அனுபவிக்கிறோமோ நம்மளால் எப்படி ஈஸியாக போக முடியுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு பில்டிங்க்கு போகும்போது நம்ம ஈஸியாக ஸ்டெப்ஸில் ஏறி போய்ட்றோம். ஆனால் அவங்களால ஏறி போக முடியாது. டெஃப் இருக்காங்க, கால் நடக்க முடியாதவங்க இருக்காங்க, ஒன் லெக் இல்லாதவங்க இருக்காங்க. அப்போ அவங்க எப்படி வருவாங்க? அப்போ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கணும். இது இந்த செக்ஷனுடைய கண்டினியூங் அடுத்து வருது, அதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் 41 அக்சஸ் டு டிரான்ஸ்போர்ட். இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் ஒரு பஸ்ஸுடைய பார்த்திங்கன்னா பஸ்ஸுடைய ஸ்டெப்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதில் அவங்க எப்படி ஈஸியாக அக்சஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கு நம்ம ஃபுட் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணணும். அடுத்து இன்சென்டிவ்ஸ் அண்ட் கன்செஷன்ஸ், ரெட்ரோஃபிட்டிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், பர்சனல் மொபிலிட்டி அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து செக்ஷன் 45 டைம் ஃபார் மேக்கிங் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரெமிசஸ் அக்சசபிள் அண்ட் ஆக்ஷன் ஃபார் தட் பர்பஸ். சரிங்களா? இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இப்போ ஒரு ஃபிசிக்கல் டிசபிள் பர்சன் நம்மளோட சகோதரர் ஒருத்தர் வராருன்னா அவரால் படிக்கட்டில் ஏற முடியல. அப்போ ஒரு ஸ்லோப் வைக்கணும். இந்த மாதிரி ஏற்கனவே கட்டியிருந்த பில்டிங்லேயும் நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் சாதாரணமாக போகணும், எந்த கஷ்டமும் அவங்க படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆக்ட் பாஸ் பண்ணதில் இருந்து 5 வருஷம் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 5 வருஷத்துக்குள்ளே டிசபிள் பர்சன் நம்மளோட சகோதரர்கள் ஈஸியாக அதை வழியை அக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதில் எது முக்கியமான பில்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேசஸ் ப்ரொவைடிங் எசென்ஷியல் சர்வீசஸ் அண்ட் சச் ஆல் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், சிவில் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாப்ஸ். ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாக நம்ம போகிற இடம் அதுதான். அந்த இடத்துலலாம் முக்கியமாக ஈஸி அக்சசபிள் இருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டுற பில்டிங்ஸ்லாம் நம்ம பார்ப்போம், ஸ்லோப் வச்சுருப்பாங்க, சைடில் ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே இருக்கும், கம்பி இருக்கும், நம்ம அதை பிடிச்சிட்டு நடந்து போகிறோம். இது எல்லாமே இந்த ஆக்ட் பாஸ் பண்ணிட்ட பிறகு கொடுத்துருக்க மேண்டட்ரி ப்ரொவிஷன் கண்டிப்பாக எல்லா பில்டிங்கில் இருக்கணும். செக்ஷன் 45 படி 5 வருஷம் டைம் கொடுத்தாங்க, அது பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் வி மே டேக் ஃபர்தர் ஆக்ஷன். கண்டிப்பாக கேட்கணும், அப்போ தான் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செக்ஷன் 46 டைம் லிமிட் ஃபார் அக்சசிபிலிட்டி பை சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இப்போ இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர், சிவில் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாமல் சேவை வழங்கக்கூடிய இடங்கள் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 இயர்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. ஈஸியாக இந்த நடந்து வர்றதுக்கோ உள்ளே போகிறதுக்கோ உட்கார்றதுக்கோ ஈஸியாக அக்சசிபிள் பண்ணிக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 47 ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித வள மேம்பாடு. சராசரியாக அதுக்கு தனியாக மினிஸ்ட்ரிஸே இருக்குது. ஏன்னா மனித வளத்தை மேம்படுத்துறது முக்கியமான ஒன்று. ஏன்னா அப்போ தான் நாட்டினுடைய வளர்ச்சி சரியான பாதையில் போகும், நாடு வளர்ச்சி அடையும். அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 47Dயில், செக்ஷன் 40ல் எஃப் வரைக்கும் கிளாஸஸ் இருந்தாலும் டி முக்கியமானது. என்னென்னா என்ஷூர் இண்டிபெண்டன்ஸ் ட்ரைனிங் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் டு பில்ட் கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் ஆன் மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை மொத்தமாகவோ கண்டிப்பாக இந்த ஆக்டை பற்றியான ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அதன் மூலயமா தான் சமூகத்தில் ஒரு உறவை கொண்டு வர முடியும். ஒருத்தருக்கு சொன்னோம்னா அது 10 பேருக்கு சொன்ன அந்த ஒரு ரேஞ்சுக்காக தான் கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த என்ஜிஓஸ் இருக்காங்க, டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்காக ஒர்க் பண்ணுற என்ஜிஓஸ், அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன்ஸ், இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது நம்ம நார்மல் அண்டில் அக்சஸ் பண்ணால் கூட கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 11ல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அட்வைசரி போர்ட்ஸ் ஆன் டிசபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி. அப்படி என்ன? கான்ஸ்டியூஷன் ஆஃப் சென்ட்ரல், இது மத்திய ஆலோசனை வாரியம்னா என்ன? அதாவது மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசபிலிட்டி அஃபேர்ஸ் இன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அவர் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். அதுக்கப்புறமா ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற செக்ரட்டரிஸ், இவங்க எல்லாமே எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஆகிறாங்க. அவங்களுடைய மொத்த பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. செக்ஷன் 64ல் மீட்டிங்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆன் டிசபிலிட்டி. இந்த மத்திய ஆலோசனை வாரியம் இருக்காங்களா, ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது மீட்டிங் இருக்கணும். கண்டிப்பாக போட்டு இந்த ரிப்போர்ட்ஸ், அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதை பற்றி அனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
இந்த மெம்பர்ஸில் அதுக்கப்புறமா இந்த நார்மல் என்ஜிஓஸ், அதுக்கப்புறமா டிசபிள் பர்சன்ஸ்க்காக ஒர்க் பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸ், அவங்கலேருந்து ஒரு 10 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணணும். அதில் குறைஞ்சபட்சம் 5 பேர் வந்து விமனாக இருக்கணும். அதுலேயும் ஒரு மெம்பர் கண்டிப்பாக ஷெட்யூல் கேஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவரை கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதே தான் சேம் என்ன வந்து நேஷ்னல் அட்வைசரி கமிட்டியோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்டேட் அட்வைசரி கமிட்டி இருக்குது. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து சீஃப் கமிஷனர் அண்ட் ஸ்டேட் கமிஷனர் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். இதுக்கு தனியாகவே நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவலில் மாநில அளவுலையும் மத்திய அளவுலையும் ஒரு சீஃப் கமிஷனரும் அவர் கூட 2 கமிஷனர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சூமோட்டோ பவர் கொடுக்குறாங்க. சிவில் கோர்ட்டுக்கான அதே அதிகாரத்தை கொடுக்குறாங்க. சம்மன் அனுப்புறது, என்கொயரி பண்ணுறது, அஃபிடேவிட் வாங்குறது, எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, தேவைப்பட்ட அட்வொகேட் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி பிரச்சனை எங்கே இருக்கோ இல்லை ஒரு லீகல் என்ஃபரன்சஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு என்கொயரி பண்ணுறது இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா செக்ஷன் 195 ஆஃப் சிஆர்பிசி அதில் எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற பவர் வந்து இருக்குது இந்த கமிஷனுக்கு. சீஃப் கமிஷனரும் சரி, ஸ்டேட் கமிஷனரும் சரி. அடுத்து பார்த்தோன்னா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஒரு வருஷமும் ஆடிட் பண்ணி ஆனுவல் ரிப்போர்ட் அனுப்புகிறோம். இதுக்கப்புறம் வர்ற இந்த சாப்டர் 13 தான். அதுக்கப்புறம் வர்றதா ரொம்ப முக்கியமானது. என்னன்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் கோர்ட், செக்ஷன் 84 ஸ்பெஷல் கோர்ட். இந்த ஆக்டில் ஒரு அஃபென்ஸை விசாரிக்கிறதுக்கு அந்த வழக்கை வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு அமர்வு நீதிமன்றத்துக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? மாவட்ட அமர்வு நீதிபதிக்கு சமமாக இருக்கிற ஒரு அமர்வு நீதிமன்றத்தில் தான் வந்து இந்த வழக்கு வந்து விசாரிக்கணும். அதே போல் செக்ஷன் 85ல் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இந்த ஆக்டை பேஸ் பண்ணி வர்ற அந்த கேஸஸை விசாரிக்கிறதுக்கு எப்படி ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நியமிக்கிறாங்களோ அதே போல் இந்த வழக்கை நடத்துறதுக்கும் ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து ஈஸியாக நம்ம ஜஸ்டிஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம மற்றும் சகோதரர்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லணும். அதுக்கு அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இது வரைக்கும் நாம் வந்து நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்காக என்ன திட்டங்கள் இருக்குது, என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குது, என்ன எல்லாத்தையும் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது எல்லாருக்காகவும் ஒன்று என்னென்னா சாப்டர் 14 அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டிஸ். சட்டத்தில் ஒரு வார்த்தை உண்டு, சட்டம் தெரியாதுன்றதுக்காக நான் தப்பு பண்ணது வந்து அது சட்டத்தில் அது தவறுன்றது குற்றம் எனக்கு தெரியலன்னு சொன்னால் மட்டும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. சட்டம்ன்றது எல்லாருக்குமே ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். பிகாஸ் ஆல் ஆர் ஈக்வல் பிஃபோர் லா. அதனால் சட்டத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. செக்ஷன் 89 பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்ட் ஆர் ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் மேட் தேர் அண்டர். இந்த சட்டத்தில் எதை சொல்லியிருந்தாலும் அதன்படி செயல்படலைன்னா முதல் தடவை குற்றம் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா 10,000 ரூபா ஃபைன் போடுறாங்க. சரி, அதோட விட்டுறீங்களா? மறுபடியும் அதே மாதிரி ஒரு கான்ட்ரவென்ஷன் ஆக்டை பண்ணோம்னா 50,000 ரூபா ஃபைன். மறுபடியும் செகண்ட் டைமும் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அடுத்து 5 lakhs, அதாவது 5 லட்ச ரூபா வந்து ஃபைன் கொடுக்குறாங்க. அதேமாதிரி செக்ஷன் 90 அஃபென்சஸ் பை கம்பெனிஸ். கம்பெனிஸால் இதே மாதிரி ஏதாவது அஃபென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 89ல் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதே தான். இது வரைக்கும் வந்து செக்ஷன் 89 and 90 வந்து 89ல் வந்து ஃபைனோடு தான் நின்னது. ஆனால் செக்ஷன் 91 பனிஷ்மெண்ட் ஃபார் ஃப்ராடுலன்ட்லி அவைலிங் பெனிஃபிட் மீன் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ். அதாவது இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிற இந்த சலுகைகளை வாங்கணுன்றதுக்காக ஒரு பொய்யான ஆவணத்தை தயார் பண்ணி கொடுத்தோ இல்லை பொய்யான தகவல் கொடுத்தோ அந்த பெனிஃபிட்ஸை வாங்குகிற ஒருத்தர் மேலே வழக்கு பதிய முடியும். அது குற்ற வழக்கு. சரிங்களா? அவருக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனும் போடலாம், தண்டமும் விதிக்கலாம். சரிங்களா? மே எக்ஸ்டெண்ட் டு பாருங்க ஃபார் எ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 2 years ஆர் வித் ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1 lakh rupees ஆர் வித் போத். சரி, இது வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா ஓகே. செக்ஷன் 92 தான் இந்த ஆக்டுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பேக் போன், ஒரு உறுதியான தன்மை, உறுதிநிலை இதுதான். செக்ஷன் 92ல் என்ன சொல்கிறாங்க? பனிஷ்மெண்ட் ஃபார் அஃபென்ஸ் ஆஃப் அட்ராசிட்டிஸ். ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரரை நீங்கள் பொது இடத்துல அவருடைய குறைபாடை சொல்லி கூப்பிடுறது, அவரை வச்சு அதை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, சரிங்களா, அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறது, வேறு எது வகையிலாவது அப்யூஸ் பண்ணுறது,
அதை அடிக்கிறது, இது காயத்தை ஏற்படுத்துறது, இல்லைன்னா பாலியல் ரீதியான துன்பத்துக்கு ஆளாக்குறது, அவங்க வந்து தன்னை வந்து பாதுகாத்துக்க முடியல, உடல் ரீதியாக வந்து தன்னை தடுக்க முடியாத பட்சத்தில் அதை பயன்படுத்தி அவங்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னா, ஈடுபடுகின்ற ஒரு நபர் குறைந்தபட்சம் 6 மாதமும் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார். இதை நிச்சயம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தான் இந்த வழக்கை விசாரிக்கும். 6 மாதம் முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உறுதி. செக்ஷன் 93 பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன். இந்த சட்டப்படி வந்து தகவலை சேகரித்து வைக்கணும், எல்லாத்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்படி கொடுக்க தவறும் பட்சத்தில் கவர்மெண்ட் ஆன் டிமாண்ட், அரசாங்கத்துக்கு நீங்கள் தகவல் கொடுக்குன்ற தவறு பட்சத்தில் ஃபஸ்ட்டு 25,000 ஃபைன் போடுறாங்க. சரிங்களா? அப்பயும் வந்து நீங்கள் சரியான தகவல்கள் வந்து கொடுக்கல, ஆவணங்களை சமர்ப்பிக்கலை அப்படின்னா, அதாவது ஆவணங்கள்னா ப்ரொடியூஸ் எனி புக், account or other documents or to furnish any statement, information or particulars which under this act. ஃபஸ்ட்டு 25,000 ஃபைனு, அதுக்கப்புறமா நீங்கள் தப்பு திருத்திங்கிறாங்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நாளும் 1000 rupees, அதாவது 1000 ரூபா வந்து ஃபைன் உண்டு. அடுத்து செக்ஷன் 94 ப்ரீவியன்ட் சாங்ஷன் ஆஃப் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். சப்போஸ் ஒரு குற்றம், ஒரு தவறு இந்த சட்டப்படியை சொல்லியிருக்கிறது தவறாகவோ குற்றமாகவோ செய்கின்ற பட்சத்தில் சாதாரண மனிதராக இருந்தால், சாதாரண சிட்டிசன், நீங்கள் வந்து ஈஸியாக கிரிமினல் ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணிடலாம். ஆனால் அதே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கார், ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கார் அப்படின்னா அரசாங்கத்தில் முன்னாடியே வந்து அனுமதி வாங்கணும். இதை ப்ரீவியஸ் சாங்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸப்ட் வித் த ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஆர் கம்ப்ளைண்ட் இஸ் ஃபைல்டு பை அன் ஆஃபீஸர் ஆத்தரைஸ்ட் பை இட்ஸ் இன் பிஹாஃப். சரிங்களா? எப்படின்னா ப்ரீவியஸ் சாங்ஷன், அதாவது ஃபைல்டு பை அன் ஆஃபீஸர் ஆத்தரைஸ்ட் பை இன் பிஹாஃப். ப்ரீவியஸ் சாங்ஷன் சொல்லும்போது நம்ம தகுந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்ரோச் பண்ணும்போது அவங்க அந்த ப்ரொசீடிங்ஸ் பார்த்துக்குவாங்க. நம்ம ஒன்று அதில் அதிகமாக வந்து அலையணுன்ற ஒன்றே இல்லை. என்ன வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற காரணம் என்னென்னா, ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் பாதிக்கப்படும் போது யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த 2016 ஆக்டில் கண்டிப்பாக அது பனிஷபிள் அஃபென்ஸாக தான் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் பனிஷ்மெண்ட்ஸ், மாற்று தண்டனைகள். என்னென்னா, offense shall be the offender found guilty of such offense shall be liable to punishment only under such act as provides for punishment which is greater than in degree. அதாவது சாதாரணமாக ஐபிஎஸ்சில் என்ன செக்ஷன் சொல்லியிருந்தாலும் பனிஷ்மெண்ட் இருந்தாலும், இந்த செக்ஷனில் இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருந்தாலுமே இதில் அதிகபட்ச தண்டனை வழங்கக்கூடிய பிரிவு எதுவும் அதை எடுத்துக்கணுன்றாங்க. அடுத்து செக்ஷன் 96 அப்ளிகேஷன் ஆஃப் அதர் லாஸ் நாட் பேர். இந்த சட்டம் 2016 கொண்டு வந்து 17லேருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாலும் மற்ற எந்த சட்டத்தை விட இது மேலோங்கி நிற்பது கிடையாது. சரிங்களா? மற்ற சட்டத்தோடு இது ஒன்று தான். இந்த சட்டம் வந்ததுக்காக வந்து ஐபிசியோ இல்லை அதர் பேனல் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகல் ஆகாமலாம் இல்லை. இந்த சட்டத்துக்கு கூடவே அது தானாகவே வரும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா, அண்டர் பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாலும் அதை செயல்படுத்துறதுன்ற எப்படி, ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணணும், அதை எப்படி வந்து நடைமுறை கொண்டு வரணும், அதில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறது தான் ரூல்ஸ். லாஸ்ட் செக்ஷன் பார்த்தோம்னா செக்ஷன் 102 102 என்ன சொல்கிறாங்க, ரீபில் அண்ட் சேவிங்ஸ். தி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆக்ட் 1995. அதாவது 1995 கொண்டு வரப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் வந்து முற்றிலும் நீக்கப்பட்டது. அதே அடுத்து பார்த்தோம்னா ஷெட்யூலில் ஸ்பெசிஃபை டிசபிலிட்டி, அதில் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி, மஸ்குலர் டிசபிலிட்டின்னு ஒரு பெரிய சாப்டரே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் நிறைய சேர்த்துருக்காங்க. சரிங்களா? சராசரி மனிதரை போல தன்னுடைய ஒர்க்கை செய்ய முடியாத ஒருத்தர் தான் டிசபிலிட்டி பர்சன், மாற்றுத்திறனாளி. அவங்க மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறத விட மாற்றுத்திறன் மிக்கோர்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு சமமாக வந்து அவங்க எந்த காரணத்துக்கும் உறைஞ்சி போயிடலை. சரிங்களா? இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமே எந்த காரணத்துக்கு கொண்டும் ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் எந்த ஒரு இடத்துல அவமானப்படுத்தக்கூடாது, அவருடைய உரிமை மறுக்கப்படக்கூடாது, அவருடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும், அவர் பாதுகாக்கப்பட வேண்டும். அவரும் ஒரு இந்திய குடிமகனே, அவருக்கு சேர வேண்டிய அனைத்தும் போய் சேர வேண்டும். அவருடைய உரிமையை பெறுவதற்கு நாம் இயன்ற அளவில் எந்த அளவிற்கு உழைக்க வேண்டுமோ அது நம்மளுடைய கடமை. சராசரி குடிமகன் ஒவ்வொருவருக்கும் அடிப்படை உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படை உரிமையை பெறுவதில் அவர்களுக்கும்
முழு பங்களிப்புண்டு. அதில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. எனவே மாற்றுத்திறனாளி சகோதரர்களும் நம் உடன்பிறவா சகோதரர்களே, அவர்களுக்கு இந்த சட்டத்தின் நோக்கங்கள் சென்றடைய வேண்டும். மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தான் அவர்களுக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம். மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தான் 6 மாதம் முதல் 5 ஆண்டுகளை சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்கள் அதில் இருக்கின்றன. தண்டம் விதிக்க தொகைகளும் அதிகமாகவில்லை. எனவே இனி நம் தேசத்தில் எந்த ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரரும் எந்தவித கல்புணர்ச்சிக்கோ பாதிப்பிற்கு உள்ளாகாமல் இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து அவயங்களும் அவர்களுக்கு சென்று சேர்ந்து அவர்கள் இதில் உள்ள அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும். நம்மை போன்றே அவர்களும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல், என்னுடைய வேண்டுகோள் அனைத்தும். நன்றி.